உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமன் ரங்கப் பழஞ்சொல் புதுக்குமம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். சோழியன் குடுமி சும்மாடு ஆகுமா? சோழியன் குடுமி என்பது அந்த காலத்திலே சோழர்கள் குடுமி வைத்திருப்பார்கள். பல்லுடைகிறதும் வாயால்தான், பல்லக்குறதும் வாயால். நீ தேவையில்லாமல் கதை வச்சா அடித்து பல்ல உடைச்சி விட்ருவாங்க. நீ நல்ல விஷயங்களை வச்சா உன்னை பல்ல கிளதி கொண்டு போவாங்க. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமன் ரங்கப் பழஞ்சொல் புதுக்குமம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். இந்த தலைப்பில் சிந்திக்கும் பொழுது எனக்கு ஓடி வெளிச்சுது. பழஞ்சொல்லண்டது நீங்கள் சொன்ன பழமொழி, முதுமொழி, தெலுங்கில், கன்னடத்தில் உள்ளது எல்லாத்துக்கும் தமிழில் பழஞ்சொல்லண்டு இருந்திருக்கு. அப்படி ஒரு பழமொழி இருந்திருக்கு. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம், கையில் இருக்கிற உள்ள உனக்கு தான் அடைக்கலம் உண்டு. அப்போ இந்த பழமொழி புதுக்கும் மீள என்னுடைய வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனபடியால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின் நண்பர் அல்லால் தோல் சேரற்க. நான் உன்னை அடியவரைத்தான் மணக்க வேணும், மணந்தால் தான் உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற அந்த பழஞ்சொல் என்னுடைய வாழ்விலே நிஜமாகும் என்று அந்த பெண் மாணிக்கவாசகர் காலம் மிக பழையதென்று சொல்லுகிற ஒரு கருத்து இருக்குது. அப்போ இந்த வெவ்வேறு மொழிகளில், பண்பாடுகளில் இந்த கருத்தியலை காணுகிறோம். இன்னொன்று சொன்னீங்கள், இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். சில வேளை அகஸ்மாத்தாக ரெண்டும் இங்கேயும் இதை சொல்லியிருப்பார்கள், அங்கேயும் அதை சொல்லியிருப்பார்கள். இண்டெக்ஸ்ன்னா அது சுட்டி, முகத்தை பார்த்த உடனே அகம் நல்லது அது. அப்போ அது வாழ்வியல் என்னோட மக்கள், அவர்கள் தமிழர்களாக இருந்தாங்க, ஆங்கிலேயர்களாக இருந்தாங்க, மேலத்தையர்களாக இருந்தாங்க. இந்த முகத்தை பார்த்து அறிஞ்சு கொள்ளலாம் மனம் அப்படி என்று. சில வேளை நாங்கள் கிராமியத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளதில்லை. எங்கே இந்த முகத்தை பார்த்து சொல்லு என்றால் முகத்தை ஏறிட்டு பார்த்து சொன்னால் ஒழிக்க இயலாது. அது சொல்லும் மனித இயல்பல்ல. அவன் பெரிய நடிகனாக இருந்தால் அதை செய்து பார்க்கலாமே தவிர அப்போ பார்த்த உடனே இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றதுக்கு அது ஒரு விஷயமாக வருகிறது. நான் சிவலிங்கராஜ சாரோட கேட்க நான் ஒரு பழமொழி சொன்னேன். அது கொஞ்சம் நாளைக்கு முன்பு நாங்கள் அடிக்கடி சந்தித்து கருத்து பரிமாற்றம், சுவாரஸ்யமான உரையாடல் நடக்கிறது உண்டு. என்னுடைய மாமனார், அவர் தான் என்னை படிப்பித்தவர். அவர் ஒரு சுருட்டு தொழிலாளி, சுருட்டு முதலாளியாக இருந்தவர். அவர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். வேறு ஒருடம் நான் பார்க்க இல்லை, கேட்க இல்லை. உடையவன் இல்லாதது ஒரு முழம் கட்ட. உடையவன். அப்போ நான் அதை வச்சு பிறகு இன்றைக்கு அது 60-70 வருஷத்துக்கு பிறகு யோசிக்கிறேன். அவர் அங்கே தன்னுடைய தொழில் சார்ந்த இதுகளில் இந்த முழம்தான் அளக்கிறது. கயிற்றை அளப்பார்கள், இதை இழப்பார்கள், பல விஷயங்கள் அளப்பார்கள். துணி அளக்கிறது இருக்குது, அது வேறு சிலர் செய்வார்கள். நான் யோசிக்கிறேன் என்னென்றால், ஒரு விஷயத்தை ஒருவன், ஒரு தொழில் முனைகிறவன் அல்லது ஒரு முதலாளி தனக்கு கீழே இருக்கிற ஒரு பணியாளர்கிட்ட விட்டுட்டு போனால், நான் வருகிறதுக்கு நீ இதை அளந்து கணக்கு வை எண்ணிட்டு போனால், திரும்பி அளந்து பார்க்க குறையுதேனென்றால் இந்த பணியாளுக்கு இது அவனுக்கு என்ன நோய் இருக்குது, கூடினா என்ன குறைஞ்சா என்ன, அவனுக்கு உள்ள ஊதியம் இருக்குது, அவன் உதாசீனமாக அந்த கடமையை செய்வான் என்பதை என்னுடைய மாமனார் சொல்லியிருக்கார். உடையவன் இல்லாவிட்டால் ஒரு முழங்கட்டு. இதுக்கு சமாந்திரமாக நீங்கள் எனக்கு ஒரு பழமொழி சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. ஒரு முழம் கூளை. அதே கருத்து. கூளை என்றால் குறைவாலன்னு சொல்லுவேன். உடையவன் இல்லாத இடம் ஒரு முழம் கூளை. அப்ப இப்படி அவனே நின்று அந்த காரியத்தை செய்ய வேணும். அப்ப இப்படி இந்த வாழ்வியலோடு அப்படியே இதுதான் யதார்த்தம். பிறகு நாங்கள் அதுக்காக இவன் களவெடுத்தான் என்றால் எனக்கு முறைப்பாடு வச்சது இல்லை, நீ ஏன் என்று அளந்து கொள் என்றது இதில் உள்ளது.
அடுத்தது நான் இன்னொரு பழமொழி நான் சொல்வது, இதுவும் பேரலல் ப்ரோவர்ப்ஸ் ஆங்கிலத்திலும் வரும், கொஞ்சம் வித்தியாசத்தில். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். அப்போ பாலுக்கு ஒரு காட்சி காவல் இருக்கிறான், காவலுக்கு விட்டு எல்லாம் தாய் பிள்ளைய விட்டுட்டு தம்பி பாலை பார்த்துக்கொள்ளலாம், பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு போகலாம். பூனையும் இருக்கு, பூனை இவர் வளர்க்கிறவர், பூனை அது இந்த செல்லம். அப்போ நீ பாலுக்கு காவலாக இருந்தால் பூனைக்கு நண்பனாக இருக்கேன்னு, அது பூரே எங்கே நீ பிராக்கு பாப்பா எங்கே விலகுவான்னு பார்த்து பாலை நக்கி குடிக்க காத்திருக்கு. அப்போ பாலுக்கும் காவல் பூனைக்கும். இதுக்கு சமாந்திரமான ரெண்டு பக்கமும் சமாளிக்கிறவருக்கு தான் இந்த கதை. ரெண்டு பேரையும் ப்ளீஸ் பண்ணி கொண்டிருக்கிற பூனையையும் பார்த்து அது ரெண்டில் ஒரு வளவளா நியாயம். இங்கிலீஷில் இப்படி ஒன்று இருக்குது என்னென்றால், டு ரன் வித் த ஹேர் அண்ட் ஹன் வித் த ஹவுண்ட். முயலோட ஓடவும் வேணும், நாயோட வேட்டையாடவும் வேணும். இப்பொழுது தம்பி வேல்நந்தனிடம் பழமொழி பற்றிய அவருடைய கருத்தாடலை தொடருமாறு வேண்டுகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னது போல பழமொழிகள் என்ற அந்த சொல்லாடல் காலந்தோறும் தமிழ் இலக்கிய பரப்பிலே பலராலும் பல்வேறு விதமாக கையாளப்பட்டிருக்கிறது. இளங்கோவடிகள் பழமொழிகளை நெடுமொழி என்று சொல்கிறார். திருவம்பாவையிலே பழஞ்சொல் என்றுதான் பழமொழிகள் அழைக்கப்பட்டிருக்கின்றன. கொன்றைவேந்தன் அதனை மூத்தோர் சொல் என்று அழைக்கிறது. அப்படி இதில் ஒரு குழப்பம் ஏற்படும் என்னவென்றால், இப்போ பொன்மொழிகள் என்ற ஒரு விடயங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். முதுமொழி என்றும் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. பழமொழி என்றும் ஒன்று இருக்கும்போது எது பழமொழி, எது முதுமொழி, எது பொன்மொழி என்ற ஒரு குழப்பங்கள் சில வேளைகளிலே ஒரு அன்றாட பயன்பாட்டிலே இருக்கக்கூடும். ஆனால் மிக தெளிவாக அதனை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பழமொழி என்பது தனக்கென்று ஒரு தனித்துவங்களை கொண்டிருக்கும். அதை பார்த்தவுடனேயே நாங்கள் புரிந்து கொள்ளலாம், இது பழமொழி, அது முதுமொழி என்று. ஆனால் அவற்றுக்குள்ளே கூட ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதாக, மரபு தொடர், பழமொழி, விடுகதை, இவற்றுக்கிடையில் கூட ஒரு தொடர்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்றால் இவையெல்லாம் தொன்று தொட்டு வருகின்ற இந்த நாட்டார் இலக்கிய வடிவங்களிலே வேறு வேறு வடிவங்களுக்குள்ளாலே அவற்றை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். விடுகதைகளாகச் சொல்வது, பழமொழிகளாகச் சொல்வது, மரபு தொடராகச் சொல்வது என்று அவற்றுக்குள்ளே மிக நுட்பமான வேறுபாடுகள் தான் உண்டே தவிர அவை அனைத்தும் தொன்று தொட்டு தங்களுடைய ஏதோ ஒரு நோக்கம் கருதி, என்றால் அது நேரடியாக சொல்ல, இவை அனைத்துமே நேரடி அர்த்தம் கொண்டவை அல்ல. ஆனைக்கும் அடிசறுக்கும் என்றால் இது நேர யானையை பற்றி சொன்ன ஒரு விஷயம் அல்ல. பெரியோரும் தவறு விடுவர் என்று சொல்லுகிற ஒரு சிந்தனையை யானை என்ற ஒரு குறியீட்டை வைத்து கொண்டு சொல்வது. இன்றைக்கு நவீன கவிதைகளில் தான் நாங்கள் குறியீடு, படிமம் என்றெல்லாம் பேசுகிறோம். சில வேளை பழமொழிகளுக்குள்ளேயே அவை இருந்திருக்கின்றன என்று நாங்களே சிந்திக்கக்கூடாது என்று சிந்திக்கிற போது இந்த மேலை புலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நவீன கவிதை அல்லது படிம கவிதைக்கு முன்னதாகவே ஒரு கவிதை வடிவம் சார்ந்து மிக எளிமையாக பல படிமங்களை உள்வாங்கிக் கொண்டு பழமொழிகள் வந்திருக்கின்றன என்று கூட நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும், சிந்திக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் தான் நச்சினார்க்கினியர் அவர்கள் பழமொழியை பழம் வார்த்தை என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த படிக்காசு புலவர் மூத்தோர் சொல் என்கிறார். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்றும் தமிழிலே ஒரு தொடர் இருக்கிறது. கம்பர் மூதுரை என்கிறார். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த படிக்காசு புலவர் பழமொழி என்கிறார் என்று இப்படி கிட்டத்தட்ட பாரதியார் வரை, பாரதி கூட தன்னுடைய கவிதைகளுக்குள்ளே மிக நுட்பமாக சில பழமொழிகளை கையாண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கலாம். எனவே ஒரு தொடர்ச்சி, ஒரு மிக நீண்ட தொடர்ச்சி இலக்கிய புலத்திலே பழமொழிகளுக்கு இருக்கிறது. அதை இன்றைக்கு இருக்கிற படைப்பாளிகள் சில வேளை ஒரு வேண்டா பொருளாக நினைக்கக்கூடும். ஆனால் அதை எடுத்துக்கொண்டும் நாங்கள் ஒரு நல்ல படைப்புகளை வித்தியாசமான முறையிலே இன்றைக்கு தர முடியும் என்பதை கூட இந்த பழமொழிகள் எங்களுக்கு உணர்த்துகின்றன. அவற்றை ஒரு பேச்சு வழக்கு இன்றைக்கு தலைமுறை பயன்படுத்த மறந்தாலும் கூட ஒரு எழுத்து வழக்கில் என்றாலும் அதை வாழ வைக்கிற முயற்சி என்றால்
அவை செவி வழியாக வந்தவை அழியக்கூடாது, அவை கடத்தப்பட வேண்டுமென்றால் அது ஒரு காலத்துக்கு அவை செவி வழியாக வந்திருக்கின்றன. அடுத்த காலத்தின் செவிகள் அதற்கு தயாராக இல்லை என்றால் அவை எப்படி வாழப்போகின்றன என்ற கேள்வியும் இருக்கும். எனவே அவற்றை எங்கள் வாழ்வியலோடு சேர்த்து அல்லது எங்கள் படைப்புகளோடு சேர்த்து நாங்கள் கொண்டு வருகிற போது நிச்சயமாக இந்த பழமொழிகளை வாழ வைக்க முடியும் என்ற சிந்தனையோடு இன்னும் ஒரு சில இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கருத்து மருவி வருகிற மேலும் ஒரு சில பழமொழிகளை சொல்லி நான் இதை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். குறிப்பாக இந்த வக்கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கற்றவனுக்கு பொலிஸ் வேலை என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அது ஒரு நவீன பழமொழி. இப்போ இதை நினைத்து சில ஆசிரியர்கள் கவலைப்படுவதும் உண்டு. ஆனால் அது அப்படி அல்ல. வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு கற்றவனுக்கு பொலிஸ் வேலை என்பதுதான் அதனுடைய சரியான வடிவமாக இருக்கிறது. அது மருவி வக்கற்றவன் போக்கற்றவன் என்று மாறி வழங்குகிற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை എന്നൊരു பழமொழி இருக்கிறது. அப்போ அதை நாங்கள் எப்படி அர்த்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றால், கழுதை என்ற ஒரு மிருகம் அந்த அற்பத்தனமானவர்களுக்கு ஒரு அருமை புரியுமா என்ற தன்மை கொண்டதாக கழுதையோடு சேர்த்து வைத்திருக்கோம். ஆனால் அதை எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அந்த கழு என்பது ஒரு கோரை புல்லிலே செய்கிற ஒரு பாயை குறிக்கிறது. அப்போ அந்த கோரைப்புல் பாயிலிருந்து ஒரு வாசனை வரும். அப்போ கழு தைக்க அந்த கோரை புல்லை அப்படி தைத்து கொண்டிருக்க அதிலே இருந்து வருகிற ஒரு கற்பூர வாசனையை சொல்வதாகத்தான் உண்மையில் அந்த பழமொழியின் அர்த்தம் இருக்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று நாங்கள் அதை வைத்திருக்கிறோம். ஆனால் சில வேளை இந்த கோரைப்புல்லில் இருந்து ஒரு வாசனை வருவதிலே சில வேளை அதில் என்ன பழமொழி இருக்கிறது, சில வேளை அது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று சொன்னால்தான் சில வேளை அதிலே ஒரு அறிவுரை சார்ந்த அர்த்தம் இருப்பது போன்றும் இருக்கலாம். ஆனால் இப்படி மாறி வழங்குகிற நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று சொல்வார். உண்மையில் அது தவறு. நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. அந்த நாளிலே மாட்டை வாங்குகிற போது, விற்பனைக்கு வருகிற மாடுகளை வாங்குகிற போது அதனுடைய காலடி சுவட்டை பார்த்துத்தான் அது நல்ல மாடா கூடாத மாடா என்று வாங்குகிற ஒரு தன்மை கொண்டதாக இருப்பதாகவும், எனவே அதை சுட்டத்தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்பது மருவி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இப்படி மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா, இப்படி பல பழமொழிகள் இருக்கின்றன. எனவே இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திப்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சிக்குரிய ஒரு அனுபவமாக இருக்கும். இப்படி பழைய இலக்கியங்களை சிந்திப்பது ஒரு ரசனைக்குரிய மகிழ்ச்சிக்குரிய அனுபவமாக இருக்கிறது என்று கூறி இந்த சுற்றினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. நன்றி வேல்நந்தன். நீங்கள் ஆணைக்கும் அடிசருக்கும் சொன்ன பொழுது எனக்கு நான் இப்போ ஒத்த மொழிகளுக்கிடையிலே ஒத்த பழமொழிகள் வருகிறதை அவதானித்து கொண்டே வருகிறேன். ஆங்கிலத்திலே ஒரு இது இருக்குது, ஈவன் கிரேட் ஹோமர் நோட்ஸ். ஹோமர் என்பவர் கிரேக்கத்துக்கு மட்டுமில்லை மேலைத்தேயத்துக்கே ஆக உச்சத்துக்கு போன ஒரு மகாகவி. அவர் கூட சில வேளை ஒரு மாதிரி சறுக்குவார் என்ற இது அங்கே இருக்குது. நீங்கள் சொன்ன சில இதுகள் சில பேர் ஏற்றுக்கொள்ள பாட்டிடம் அது யுக்தியாக சொல்கிறதான் கன விஷயம் அப்படி சொல்லியிருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு முன்குடுமி சோழியனை வச்சு இது ஒரு இது பழமொழி சொன்னீங்க. சோழியன் குடுமி சும்மாடுது. ஒரு முறை சீதாராம சாஸ்திரிகள் சொன்னார், பழமொழியை பற்றி கேட்கல, சோழிய பிராமணன் ஒரு லகரம் வச்சு சொன்னார் பிராமணர்களில். அது நாங்கள் இப்போ சாணக்கியனை பற்றி நினைக்க அந்த குடுமையை அடித்து தண்டால் அதில் ஏதோ விஷயம் இருக்குன்னு. இப்போ இதை நிறைவு செய்யும் முகமாக பேராசிரியர் சிவலிங்கராஜா ஏதாவது சொல்ல விரும்பினார். குறைவு சொல்கிறேன். இந்த உண்மையாக எங்களுடைய விரிவுரையாளர் சொன்ன சில கருத்துக்களில் உரையாசிரியர்களுக்கு இடையே உள்ள அந்த சாணக்கியமும் அவருடைய வித்துவ சிறப்பையும் காட்டுவதற்காக சில விடயங்களை உள்ள அந்த பழமொழிகள் சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல முக்கியமான விஷயத்தை பேசுகிறது, நான் பெரிய பேசாமல் கேட்கலாமே அப்படின்னா கழுதைக்கு தெரியுமா புறவாசனை, அவன் முக்கியமான விஷயத்தை சொல்கிறான், அவன் வேறு ஏதோ பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறது அந்த இடத்துல பொருத்தமாக வரும்.
பாய இலக்கியக்குள்ளே போகிற அந்த பாயில் அது ஒரு வலிந்து, இப்போ உரையாசிரியர்கள் அப்படி கணக்கு சொல்லியிருக்கிறார்கள், கன்னடங்கள் சொல்லியிருக்கிறார்கள், வலிந்து பொருள் கூறுற ஒரு மரபு பழமொழிகளுக்குள்ளேயே வந்திருக்கு. ஆனால் அப்படி பொருள் கூடிய இருக்கிறதே ஒரு பழமொழியின் பலன்தான். ஆனால் உண்மையிலே இந்த பழமொழிகள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப சொல்லப்படுகின்ற ஒரு உதாரணமாக நான் தலைவருக்கு அடிக்கடி சொல்கிறது, ஒரு விடயத்தை ஒப்பேற்றுகிற பொழுது எல்லாரும் ஓமன்று சொல்லி கொண்டிருக்க 2 பேர் அதை மறுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஆள் அவர் மறக்க மற்ற எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு பழமொழி இருக்குது, என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்கிறது, இந்த பொங்கல் எங்களுடைய பொங்கல் பொங்கி அகப்பையால் இல்லை ஒரு அகப்பை சரியில்லைன்னு மற்ற அகப்பையை கொண்டாட. அப்போ அதுவும் 2 அப்பை இதுவும் கலண்டு அப்பைன்னு, அதுவும் கலண்டு அப்ப இதுவும் 2 அப்பை. அப்போ இந்த 2 அகப்பையும் ஒரு வேலையை செய்ய விடாது, 2 அகப்பையும் புக்கைகளை விடாது என்றது. 2 பேர் அதுக்கு முரண்பட்டு கொண்டிருக்கு, எல்லாரும் மோமன்றுக்கே 2 பேர் முரண்பட்டு கொண்டிருந்தால் அதுக்கு இந்த பழமொழியை சொல்கிறது. இது யாழ்ப்பாணத்துக்கே உரிய ஒரு பழமொழி. நான் இந்த கண்ணு கட்டிய வரை அந்த மற்ற பழமொழிகள் எல்லாம் பார்த்தேன்னா தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டு பழமொழிகளில் இது இல்லை. அப்போ இது பல பழமொழிகள் அப்படி இருக்குது. இன்னொரு பழமொழி சொல்வார்கள், அவன் ஒரு பெரிய வீர ஆற்றலானவன், வீரமானவன், அவனோட வந்து ஒருவர் சருவி கொண்டிருந்தார், இடே காட்டானைக்கு அஞ்சாதவன் கருவிக்குருவிக்கு அஞ்சான், அஞ்ச மாட்டான். காட்டு ஆனைக்கு அஞ்சாதவன் கரிக்குருவிக்கு அஞ்ச மாட்டான். அப்போ நான் அதை பற்றி யோசிச்சு கொண்டு பிறகு என்னுடைய நண்பர் ஒருவருக்கு சொன்னேன், அப்போ துணைவேந்தர் சொல்ல அவர் சொன்னார், இது மாதிரி இன்னொரு பழமொழி இருக்குது, நத்தியை மிரித்தவன் நாகத்தை மிரித்தவன் நத்தியை மிரிக்க பயப்படாது. தங்களோட ஊரில் நாகத்தை மிரிச்சு போட்டு வாரவன் நத்தையை கண்டு பயப்பட மாட்டான், நத்தை ஒரு மிரியில் மிரிச்சு போட்டுக்குவான். இப்போ இப்படியான பழமொழிகள் இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம், சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. காட்டானை கஞ்சாவன் கரைக்குறி கஞ்சுவானா, நாகத்தை மிரித்தவன் நத்தியை மிரிக்க பயப்படுவானா, இவையெல்லாம் ஒரு ஆளுமையாக இப்படி பல்வேறு பழமொழிகள் காணப்படுகின்ற. இன்னொரு பழமொழி இந்த சமூகத்துக்கு நான் அடிக்கடி நானும் பாவிக்கிறேன். இந்த பழமொழி, இந்த குடும்பத்தில் தாய் அல்லது தகப்பன் பிள்ளைகளை கண்டிக்கிற பொழுது கண்டிக்க வேணும். ஆனால் என்னுடைய தாயார் சொன்ன பழமொழியை நான் இப்போ சொல்கிறது, என்னுடைய தாயார், தம்பி பசுத்துள்ளி கண்டில் விளையலாது, கண்டு துள்ளி பசுவில் விழலாம். கண்டு துள்ளி பசுவில் விழுந்தால் பசுவுக்கு சந்தோஷமாக இருக்கும், பசுத்துள்ளி கண்டில் விழுந்தால் இப்போ கண்டு தாங்க மாட்டேன். அதனுடைய என்னுடைய தாயார் சொல்கிறத நான் எங்களோட வீட்டிலேயும் சொல்லிக்கிறேன், பசுத்துள்ளி கண்டில் விழக்கூடாது, கண்டு துள்ளி பசுவில் விழலாம். அதனுடைய பெற்றார் பிள்ளைகளை அளவுகணக்காக பாவிக்க வேணும் என்பதற்கு ஒரு வீட்டில் நாங்கள் தினமும் சொல்லக்கூடியதாக பாவிக்கக்கூடியதாக மக்களுடைய வாழ்வியலில் இந்த பழமொழிகள். இன்னொரு பழமொழி, இந்த புதிதாக எல்லாம் பணங்கள் அது எழுதிகள் வந்தவங்க சொல்லுவார் எங்கள் ஊரில், அறுவடை காலம் கொண்டால் எலிக்கு 6 பெண்டாட்டியண்டு, அறுவடை காலம் வந்துட்டால் எலிக்கு 6 பெண்சாதியண்டு. அது எங்கள் கிராமத்தில் பெண்சாதி அவர் என்ன வசதிகள் வந்துடுத்துண்டால் அவர் சன்னதம் ஆடிக்கொண்டு இதாக நிற்பார், ஒரு தன்னை விட ஆள் இல்லைன்னு. இப்படி இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற சூழ்நிலையில் இப்போ இந்த நான் சொல்கிற பழமொழிகளில் பல நாங்கள் இந்த மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, அது பழமொழி பழையாது, எல்லா நாட்டுக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்துறது. அதை விட இப்போ இந்த இதுவும் 2 அதுவும் 2 எங்களோட பண்பு காலம் வரும். எங்களோட பண்புகள் ஒரு மொழியியல் பேராசிரியருக்கு சொன்னதாக எனக்கு அப்படியே சொன்னேன். அது முக்கியமாக ஒரு சபையில் ஒரு இது நடக்க அதை பொருத்தமாக சொல்லக்கூடியதாகத்தான் பழமொழிகள் அமைது. அதுக்கு மேலதிக விளக்கம் நாங்கள் கூறுறது அதில் அது அப்படி மருவி வந்தவங்க மருவி இருக்கலாம், மருவி இருக்க உங்களோட இலக்கிய வரலாற்றுலேயும் அது இருக்குது, இல்லை மொழி வரலாற்றுலேயும் இருக்குது, காலத்துக்கு காலம் மொழி இருக்குது. ஆனபடியால் இன்னொரு இப்படி பல மொழிகளும் இருக்குது. இந்த ஒரு பொய்யான இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பொய்யான ஒரு நட்பை வச்சு கொண்டு, போலியான நட்பை வச்சு கொண்டு இருக்கிறது. இந்த வீட்டில் இந்த தகப்பனார பேத்தியாக அவன் மூத்திரத்தை கயரண்டு பிடிக்கிறான், மூத்திரத்தை கயரண்டு பிடிக்கிறான் என்றால் அவனை நம்ப அது போகிறது, அதை கயரண்டு பிடிச்சா நிற்கேன். இது இந்த வீட்டில் நான் கேட்ட பழமொழி. இவ்வாறு அந்த சந்தர்ப்பத்துக்கு அவன் யாரோட செய்கிறான், அவன் சரியில்லாதாள், அவரை இவன் ஒரு ஆளண்டு பிடிக்கிறான் என்றால் அதுக்கு இப்படி பழமொழிகள் அந்தந்த சூழ்நிலைக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற நிறைய பழமொழிகள் இருக்கு. ஆனால் சந்தர்ப்பத்தில் அது வெளிவரும், மற்றபடி அது உங்களுக்கு நினைவில் அடிமனத்திலிருந்து வரும். எனவே பழமொழிகள் எங்களுடைய பாமர மக்கள் என்றால் அறிவுள்ள மக்கள் தான்.
உலகம் முழுவதுக்கும் பொருத்தமானது. எல்லா நாட்டு எல்லா மக்களுக்கும் சிந்தனை வழி ஒன்றாக போகிற மரபில் அந்த வகையில் அது வேறு நாடுகள் இருந்தாலும் இந்த பழமொழிகள் எங்களுடைய சமூகத்துக்கு உரியவை. அவற்றை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் பதிவு செய்து வைக்க வேண்டும். அதே வேல்நந்தன் சொன்ன மாதிரி நாவலில் சிறுகதையில் எல்லாம் பயன்படுத்தலாம், பயன்படுத்தி விடலாம். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் அவர்களுக்கு. ஓரளவுக்கு நாங்கள் இன்றைக்கி பழமொழிகளை இந்த உரையாடலில் ஒவ்வொரு கோணங்களில் இருந்து பார்த்திருக்கிறோம். அவை வாழ்வியல் சார்ந்தவை, வாழ்வியல் அனுபவங்களை எடுத்துச் சொல்லுபவை. அந்த அனுபவங்களிலிருந்து இந்த தலைமுறையினராகிய நாம் இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்குது. அவற்றை ஒதுக்கக்கூடாது. உண்மையில் அவற்றை புதுக்க வேண்டும். புதிய வடிவத்தில் கொடுக்கறதில்லை, அவற்றை எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய எழுத்தில், பேச்சில் அவற்றை கூச்சப்படாமல் நாங்கள் பயன்படுத்தலாம். அது பாமரருக்குரியதல்ல. அது பாமரரை விட மேதாவிகளான கற்றவர்களை விட மேதாவிகளான பாமரர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவை நிரூபணம் என்று சொல்லி இந்த உரையாடலை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். கேட்டிருந்த நேயர்களுக்கு, பங்கு பற்றிய இருவருக்கும், தொழில்நுட்ப உதவி வழங்கிய நண்பர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன்.